வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கங்களை கவிழ்க்க அமெரிக்க ஊடகங்கள் வாய்ப்பளித்துள்ளன. நேபாள போராட்டங்கள் நாட்டின் நற்பெயரை கெடுத்துள்ளதாக கூறும் ரணில். டக்ளஸ் கட்சியின் கொலைகள் குறித்த முன்னாள் உறுப்பினரின் கருத்துக்கள் பொய்யானவை. மண்டைதீவு விசாரணையை மேற்கொள்ளுமாறு கூறும் இபிடிபி. பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான நிராகரிப்பு. வரலாற்றில் முதல் முறை என சபாநாயகரை கண்டித்த எதிர்க்கட்சிகள். தமிழர் தாயகத்தில் மனித புதைகுழிகளை ஏற்படுத்திய முன்னாள் ஜனாதிபதிகள் சலுகை குறைப்பை ஏற்பதாக கூறும் ஸ்ரீநேசன். அதிமுக ஒன்றிணையாவிட்டால் திமுகவிற்கே சாதகம். கூட்டணிய முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறும் ஓ பன்னீர்செல்வம். பிரான்சில் புதிய பிரதமர் நியமனத்துடன் தொடரும் வன்முறை. வலுக்கும் அரச எதிர்ப்பினால் மெக்ரனின் பதவிக்கும் ஆபத்து. இனி விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்தில் மனித புதைகுழிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையை பொருளாதார ரீதியில் முன்னேற்றாத முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை அவசியம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மக்களிலிருந்து மிகவும் உயர்ந்த ஒரு நிலையிலிருந்து அனுபவிக்கப்படுகின்ற அந்த உரித்துரிமைகள் அகற்றப்படுவதில் எந்த பிழையும் இருக்க முடியாது. ஏனென்றால் இது மக்களையும் ஆளுகின்றவர்களையும் பாரிய இடைவெளிக்கு உட்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக காணப்படுகின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன், இந்த அளவு கடந்த சுகபோகங்களை, சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கின்ற நிலைமை உண்மையில் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது நிலைப்பாடு. உண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றவர் அரசின் தலைவராக இருக்கின்றார், அரசாங்கத்தின் தலைவராக இருக்கின்றார், ஆட்சித்துறையின் தலைவராக இருக்கின்றார், ஆயுதப்படைகளின் தலைவராக இருக்கின்றார். இவ்வளவு தலைமைத்துவத்தையும் வகித்துக் கொண்டு இந்த நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றதா? பொருளாதார செழிப்பை கண்டிருக்கின்றதா? ஜே.ஆர். ஜெயவர்தனா சொன்னார், நான் ஸ்ரீலங்காவை சிங்கப்பூராக மாற்றப் போகின்றேன் என்று சொன்னார். ஸ்ரீலங்காவை சிங்கப்பூராக மாற்றப் போகின்றேன் என்று சொன்னார். சித்திரவதை கூடங்கள் தான் இங்கு ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒழிய சிங்கப்பூராக ஆக்கப்படவில்லை என்பதை நாங்கள் அனுபவித்து சொல்லுகின்றோம். சாவகச்சேரியில் மிரிசிவில் என்ற இடத்தில் 8 அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். அதிலும் 5 வயது ஒரு குழந்தை கழுத்துகளை அறுத்து கொலை செய்யப்பட்டார். இந்த விடயங்களை செய்தவர் சுனில் ரத்நாயக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு படை அதிகாரி. அந்த விடயம் உண்மையில் நீதிமன்றத்திற்கு சென்ற போது அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அடுத்ததாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்ற போதும் மரண தண்டனை வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட அப்பாவிகளை படுகொலை செய்த ஒரு பயங்கர குற்றவாளியை ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்திருக்கின்றனர். அப்படி என்றால் இங்கு இனவாத ரீதியான செயற்பாடுகள் தான் அளவுக்கு அதிகமாக நடைபெற்றிருக்கின்றது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் தொடர்பில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் பொய்யானவை என அந்த கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மண்டைதீவு கொலைகள் தொடர்பாக வெளியாகியுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதி மற்றும் காவல்துறை மா அதிபருக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினால் அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சதா என்கின்ற பொன்னையா அப்பாண்டமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருந்தார். அவர் ஊடகங்கள் முன்னால் வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் அவதூறு பேசுவது இது ஒன்று முதல் தடவை அல்ல. அதே போன்று மண்டதீவு பகுதியிலே அந்த பகுதியிலே படுகொலைகள் தொடர்பான விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற சூழலிலே அது தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போது அந்த படுகொலைகள் நடைபெறுவதற்கு முன்னர் தானும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் அங்கு சென்றதாகவும் தான் அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக சென்றதாகவும் சொல்லியிருந்தார். அங்கே மொழிபெயர்ப்பாளராக சென்றவர் இராணுவத்தினரோடு எங்களுடைய செயலாளர் நாயகம் கதைப்பதற்கான மொழிபெயர்ப்பாளராக சென்றவருக்கு அங்கு இருந்தவர்களை எங்களுடைய செயலாளர் நாயகம் கொல்ல சொன்னாரா விட சொன்னாரா என்று கூட தெரியவில்லையா.
மொழிபெயர்ப்பாளராக சென்றிருந்தால் இவர்தான் அதற்கான மொழிபெயர்ப்பை செய்திருக்க வேண்டும். இதிலிருந்து இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை அவரே வெளிப்படுத்துகின்றார். இது எவ்வாறாக இருப்பினும் அவர் ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார். இது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிற்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதற்கான பிரதி ஒன்று போலீஸ் மா அதிபருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பிலே உடனடியாக விசாரணை செய்து அங்கே என்ன நடந்தது என்ற விடயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் அங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது. உலகின் ஏனைய நாடுகளில் அரசாங்கங்களை கவிழ்க்க கூகுள், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் போன்ற அமெரிக்க சமூக ஊடக நிறுவனங்கள் திறந்து வைத்துள்ள வாய்ப்பை குறைத்து மதிப்பிட முடியாது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நடந்து வரும் மோதல்கள் குறித்து வெளியிட்ட விசேட அறிக்கையில் நேபாளத்தில் நடந்த இளைஞர்கள் உட்பட அனைத்து வகையான கொலைகளையும் தாம் கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமரின் வீடு எரிக்கப்பட்டதும் முன்னாள் பிரதமரின் மனைவி கொல்லப்பட்டதும் மிகவும் சோகமான சூழ்நிலை என ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கொலைக்கு வருத்தம் தெரிவிப்பதாக கூறியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மேலும் அமைச்சர்கள், குறிப்பாக வெளிவிவகார அமைச்சர் மீதான தாக்குதல்கள் நிகழ்ந்த துயரத்தின் மற்றுமொரு நீடிப்பாகும் என கூறியுள்ளார். பெண்களின் உரிமைகள் கடுமையாக மீறப்பட்டதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் நேபாளத்தின் நட்பெயருக்கு எதிரான தாக்குதல் மாத்திரமல்ல என்பதுடன் நாட்டிற்கே அவமானம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காத்மண்டுவில் நிலைமை இவ்வளவு தூரம் சென்றிருக்க கூடாது என கூறியுள்ள ரணில் விக்ரமசிங்க காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூடும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நீண்ட காலமாக பல பிரச்சினைகள் இருக்கின்ற போதிலும் அரசாங்கம் அவற்றில் கவனம் செலுத்தவில்லை எனவும் கடுமையான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் அனைவரும் தெற்காசிய பாரம்பரியத்தின்படி அன்றாட அரசியலை செய்து வருகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். இது இளைய தலைமுறையினரிடையே பெரும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி, நாடாளுமன்றம் மற்றும் நீதிமன்றத்திற்கு தீ வைப்பது நேபாளத்தின் ஜனநாயகத்திற்கு பெரும் அவமரியாதை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இறுதியில் அரசியலமைப்பு இல்லாத நேபாளமே எஞ்சியிருப்பதாக கூறியுள்ள ரணில் விக்ரமசிங்க, நாட்டில் அமைதியை நிலைநாட்டி அரசியலமைப்பின்படி தேர்தல்களை நடத்துவது அதிகாரத்தை கையில் எடுத்துள்ள இராணுவத்தின் பொறுப்பாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் விசாரணை அறிக்கை வவுனியா ஊடகவியலாளர்களால் பொதுமக்களுக்கு இன்று விநியோகிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் கொலை வழக்கின் விசாரணை அறிக்கை மற்றும் கொல்லப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய குறித்த அறிக்கையே இவ்வாறு விநியோகிக்கப்பட்டது. வவுனியா இலுப்பியடி பகுதியில் வைத்து பொதுமக்கள், வர்த்தகர்கள், சாரதிகள் ஆகியோருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரனிற்கும் குறித்த அறிக்கை வழங்கப்பட்டிருந்தது. இதில் வவுனியா ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய நண்பரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ தனது முகப்புத்தகத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். ஒரு பழைய தோழரான வாசுதேவ நாணயக்காரவை சந்திக்க சென்று அவரது வீட்டில் அவரது நலம் விசாரித்ததாக மஹிந்த ராஜபக்ஷ தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார். பயங்கரவாத காலத்தில் இலங்கையில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் காணாமல் போனதற்கு எதிராகவும் காணாமல் போனவர்களின் மனித உரிமைகளுக்காகவும் தான் குரல் எழுப்பிய போது வாசுவும் தன்னுடன் இணைந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாங்கள் இருவரும் எப்போதும் மக்களுக்காக போராடினோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நல்ல ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற எனவும் பதிவிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன நிராகரித்தமைக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. இந்த நடவடிக்கை எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக உரிமையை மீறும் ஒன்றென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகருக்கு எதிராக நாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்போவதாக அவைத் தலைவர் கூறினார். நீங்கள் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்க தவறினால் எமக்கு அதனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். எனக்கு தெரிந்த வகையில் நாட்டின் நாடாளுமன்ற வரலாற்றில் எந்தொரு தரப்பாலும் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் முதன்முறையாக நீங்கள் நிராகரித்துள்ளீர்கள்.
அது மட்டுமல்ல, இந்த நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிராக 1978 ஆண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. நீங்கள் மக்களவை குறித்து குறிப்பிட்டுள்ளீர்கள். இந்தியாவில் உள்ள மக்களவை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அவர் விசேடமான அமைச்சர். இந்த அரசாங்கத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி இல்லாத போது செயற்படும் ஒருவர். பிரதி அமைச்சராக அவர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். ஆகவே மீண்டும் ஒரு முறை இதனை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாட்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை உரிய முறையில் நடத்துமாறும் நாம் வலியுறுத்துகிறோம். மொரட்டுவ மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சமன்லால் பெர்னாண்டோ கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவ மாநகர சபையின் கீழ் வீதி அபிவிருத்தி திட்டங்களை தமக்கு நெருக்கமானவர்களுக்கு வழங்கியதனூடாக அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீதித்துறை அதிகாரிகள் 106 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நீதி சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த இடமாற்றம் எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றத்தில் மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள் மற்றும் நீதிமன்ற பதிவாளர்கள் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடமாற்றம் செய்யப்பட்ட நீதவான்களில் மாளிகா கந்த நீதவான் லோச்சன அபே விக்ரம வீரசிங்க, மகர நீதவான் HGJR பிரேரா, குருநாகல் நீதவான் NDP குணரட்ன, காலி நீதவான் INN குமாரகே மற்றும் பம்பலப்பட்டிய நீதவான் RD ஜனக ஆகியோர் உள்ளடங்குவதாக நீதி சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகேதென்னவின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகேதென்னவை செப்டம்பர் 24ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பொல்ஹகவல நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. நிசாந்த கடற்படை புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றிய போது பொத்துஹர பிரதேசத்தில் இடம்பெற்ற கடத்தல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் நிசாந்த உலுகேதென்னவை புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த ஆண்டில் சுமார் 350 காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறையை அரசியலற்றதாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் குழு இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். களத்துறை காவல்துறை பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி காவல்துறை அதிகாரிகள் குழுவிற்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதேவேளை இந்த நிகழ்வில் உரையாற்றிய காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய காவல்துறை சேவைக்குள் நீதியான அதிகாரிகள் குழுவை உருவாக்குவதே தனது முதன்மையான நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணையாவிட்டால் அது திமுகவுக்கு சாதகமாகிவிடும் என அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தை எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் வரவேற்பதாகவும் அதற்காக முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என அவர் கூறியுள்ளார். தம்மை கட்சியில் சேர்ப்பதற்கு எந்த நிபந்தனையையும் வைக்கவில்லை எனவும் அரசியலில் நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் இல்லை எனவும் எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்பது நல்ல கருத்தே என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தர்ம யுத்தத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 6 வழக்குகள் குறித்து பேச்சு நடத்திய பின்னர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்பது குறித்து தீர்மானிக்க முடியும் என முன்னாள் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஒன்றிணைவதற்கு முன் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேச வேண்டியுள்ளது என கூறியுள்ள அவர் செங்கோட்டையன் அனைவரும் இணைய வேண்டும் என எடுத்த முயற்சி வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பாக தமக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை எனவும் தொடர்ந்து தாம் மக்களை சந்தித்து வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் மேலும் கூறியுள்ளார். பூகோள அரசியலை கடும் கொந்தளிப்புக்குள் தள்ளும் வகையில் உலகில் கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து சில பாதக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் பிரான்சின் புதிய பிரதமராக இன்று செபஸ்டியன் லெகோர்னு பதவியேற்றுள்ள நிலையில் தலைநகர் பாரிஸ், மார்செய்ஸ், லியோன், போர்தோ உட்பட முக்கிய நகரங்களில் பெரும் அரசு எதிர்ப்பு முற்றுகைகள்
நூற்றுக்கணக்கான கைதுகள் மற்றும் தீயிடல் சம்பவங்கள் உட்பட்ட வன்முறைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பின்னணியில் பிரான்ஸ் நிலவரங்கள் உட்பட கடந்த 24 மணி நேர சம்பவங்கள் மீதான ஒரு குறும்பார்வை வருகிறது. போலந்து வான்வெளிக்குள் ரஷ்யாவின் ஆளில்லா வான்கலன்கள் நேற்றிரவு நுழைந்த நகர்வானது ஐரோப்பாவிற்குரிய பெரிய ஆத்திரமூட்டல் நகர்வாக அமைந்துள்ளது. அதேபோல மத்திய கிழக்கில் கட்டார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸின் பல உறுப்பினர்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து இஸ்ரேலின் 10க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் நேற்று நடத்திய வான் தாக்குதலால் ஏற்பட்ட நிலைமை இன்னொரு புறமாக உள்ளது. இதற்கும் அப்பால் இலங்கையில் 2022 இடம்பெற்ற அறகலைய கிளர்ச்சியை விட மோசமான ஒரு வன்முறை கிளர்ச்சி நேபாள நாடாளுமன்றம் உட்பட்ட பல இடங்களில் இடம்பெற்றுள்ளதால் அதன் அமைச்சர்கள் உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் தற்போது இராணுவத்திடம் தஞ்சம் புகுந்துள்ள நிலை வந்துள்ளது. இதனைவிட பிரான்சுக்கு புதிய பிரதமரான செபஸ்டியன் லொகெர்னு இன்று மதியம் பதவியேற்பதற்கு முன்னரே தலைநகர் பாரிஸ், மார்செல், லியோன், போர்த்தோ உட்பட்ட முக்கிய நகரங்களில் பெரும் அரச எதிர்ப்பு முற்றுகைகளின் போது நூற்றுக்கணக்கான கைதுகள் மற்றும் தீயிடல் சம்பவங்கள் உட்பட்ட வன்முறைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த செய்தி எழுதும் போது பிரான்ஸ் முழுவதும் ஏறக்குறைய 200 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கலவர நிலைமையை தடுப்பதற்காக இன்று நண்பகல் வரை பாதுகாப்பு தரப்பால் 200க்கும் மேற்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக பதவி விலகும் உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளில் தலைநகர் பாரிஸில் மட்டும் 132 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரிஸின் முக்கிய தொடருந்து நிலையமான கார்துனோட்டின் நுழைவாயில்கள் காவல்துறையால் தடுக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைய எடுத்த முயற்சி தடுக்கப்பட்டது. இந்த நிலையத்திற்கு வெளியே கூடியிருந்த போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகைக்குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன. அதற்கு அருகில் தமிழர்களின் அதிக வணிக நிலையங்கள் அமைந்துள்ள லாச்சப்பலுக்கு சென்ற தமிழர்கள் பலரும் இந்த சம்பவங்களில் சிக்கிக் கொண்டனர். கண்ணீர் புகை வீச்சு பாதிப்புக்கு சில தமிழர்களும் ஆளாகியுள்ளனர். இதேபோல பிரித்தானியாவுக்கான யூரோஸ்டார் தொடருந்து செல்லவிருந்த பயணிகளும் சிரமப்பட்டுள்ளனர். பிரான்சின் புதிய பிரதமரான செபஸ்டியன் லொகெர்னு இன்று மதியம் முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பேரூவிடமிருந்து இன்று நண்பகல் பொறுப்புகளை ஏற்ற நிலையில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த முற்றுகை போராட்டத்தை தடுக்கும் முன்னெச்சரிக்கையாக நாடு முழுவதும் சுமார் 80,000 பாதுகாப்பு தரப்பினர் களமிறக்கப்பட்டிருந்தனர். அதில் 30க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு அணிகள் பாரிஸ் பிராந்தியத்தில் மட்டும் நிலை கொண்டிருந்தனர். நாடளாவிய ரீதியில் இவர்களுக்கு உதவி செய்ய பல கவச வாகனங்களும் 26 உலங்கு வானூர்திகளும் சேவையில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பெரும் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு பிரதமராகும் வாய்ப்பை தவறவிட்ட செபஸ்டியன் லொகெர்னு இன்று பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார். நெருக்கடியில் சிக்கியுள்ள அரச தலைவர் இம்மானுவேல் மேக்ரோன் தற்போது தனது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்டியன் லொகெர்னுவை ஒரு பலிக்கடாவாக மாற்றியுள்ளதாக விமர்சனங்கள் வந்துள்ளன. பிரான்சின் 5வது குடியரசில் இவ்வளவு கடுமையான நெருக்கடி முன்னர் ஒருபோதும் ஏற்படாத நிலையில் இந்த நெருக்கடியின் நீட்சி அரச தலைவர் மேக்ரோனையும் ஆட்சியிலிருந்து அகற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் பிரதமர் பதவியிலிருந்து நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் பிரான்சுவா பெய்ரோ நீக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பிரதமராக செபஸ்டியன் லெகோர்னு நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் பதவி விலக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்கு பின்னர் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தனது நெருங்கிய நண்பரான செபஸ்டியன் லெகோர்னுவை புதிய பிரதமராக நியமித்துள்ளார். பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் 39 வயதான செபாஸ்டியான் லெகோர்னு புதிய பிரதமராக பதவியேற்கும் வாய்ப்புள்ளவர்களில் ஒருவராக காணப்பட்டிருந்தார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படை நடவடிக்கைகளில் பிரான்சின் பதிலளிப்புகளில் கவனம் செலுத்தி வந்த செபாஸ்டியான் லெகோர்னு தற்போது பிரதமராக பெயரிடப்பட்டுள்ளார். இமானுவேல் மேக்ரோனின் ஜனாதிபதி பதவிக்காலத்தில் 7வது பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள லெகோர்னுவுக்கு பிரான்சின் அடுத்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றும் நோக்கத்துடன் அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசிக்கும் பணி வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அரண்மனை தெரிவித்துள்ளது. சிறுபான்மை அரசாங்கத்தின் பிரதமராக பிரான்சுவா பெய்ரோ முன்வைத்த வரவு செலவு திட்டமே அவரை பதவியிலிருந்து விலக்குவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் செபஸ்டியன் லெகோர்னின் நியமனத்திற்கு இடது மற்றும் தீவிர வலதுசாரி அரசியல் எதிர்த்தரப்பினர் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். பிரான்சுவா பெய்ரோ தனது பதவி விலகல் கடிதத்தை கையளித்து சில மணி நேரங்களுக்கு பின்னர் புதிய நியமன அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இமானுவேல் மேக்ரோனின் 2
12வது பதவிக்காலத்தில் 5வது பிரதமராக செபஸ்டியன் லெகோர்னோ நியமிக்கப்பட்டுள்ளார். தெளிவான வழிகாட்டுதல்களுடன் கூடிய அரசாங்கத்தை கட்டியெழுப்புதல், நாட்டின் சுதந்திரத்தையும் வலிமையையும் பாதுகாத்தல், பிரெஞ்சு மக்களுக்கு சேவை செய்தல் மற்றும் நாட்டின் ஒற்றுமைக்காக அரசியல் மற்றும் நிறுவன நிலைத்தன்மையை உறுதி செய்தல் என்ற பொறுப்பு ஜனாதிபதியால் தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக புதிய பிரதமர் தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 2.8 டிரில்லியன் டாலரை எட்டியுள்ள பிரான்சின் சுழல் பொதுக்கடனை சமாளிப்பது அவரது உடனடி பணியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் பொருளாதார உற்பத்தியில் அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 114% என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கடனை சமாளிக்கும் வகையில் பதவி விலகிய பிரதமர் பெய்ரோ தனது உத்தேச வரவு செலவு திட்டத்தின் 44 பில்லியன் செலவீன குறைப்பை முன்மொழிந்த நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கங்களை கவிழ்க்க அமெரிக்க ஊடகங்கள் வாய்ப்பளித்துள்ளன. நேபாள போராட்டங்கள் நாட்டின் நற்பெயரை கெடுத்துள்ளதாக கூறும் ரணில். டக்ளஸ் கட்சியின் கொலைகள் குறித்த முன்னாள் உறுப்பினரின் கருத்துக்கள் பொய்யானவை. மண்டைதீவு விசாரணையை மேற்கொள்ளுமாறு கூறும் இபிடிபி. பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான நிராகரிப்பு. வரலாற்றில் முதல் முறை என சபாநாயகரை கண்டித்த எதிர்க்கட்சிகள். தமிழர் தாயகத்தில் மனித புதைகுழிகளை ஏற்படுத்திய முன்னாள் ஜனாதிபதிகள் சலுகை குறைப்பை ஏற்பதாக கூறும் ஸ்ரீநேசன். அதிமுக ஒன்றிணையாவிட்டால் திமுகவிற்கே சாதகம். கூட்டணிய முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறும் ஓ பன்னீர்செல்வம். பிரான்சில் புதிய பிரதமர் நியமனத்துடன் தொடரும் வன்முறை. வலுக்கும் அரச எதிர்ப்பினால் மெக்ரனின் பதவிக்கும் ஆபத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.